வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு கிளியர் எனி எக்ஸாம் இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எப்படி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு மந்த்ரா ஸ்டே ஃபோக்கஸ்டு அது பார்த்தோம். இன்றைக்கி செகண்ட் என்னன்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை கைட் பண்ணுறது நான் உங்கள் ஷானா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாவது வந்து என்னென்னா ப்ராக்டிஸ் அண்டு மாக் டெஸ்ட்டு. எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோ நீங்கள் சக்ஸஸ்க்கு பக்கத்தில் போயிட்டுருக்கீங்கங்க. ஜாஸ்தி மாக் டெஸ்ட் போடுங்க, ஜாஸ்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸுக்கும் மாக் டெஸ்ட்டுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தாங்க. ப்ராக்டிஸ்னால் நீங்கள் டைம் இல்லாமல் உங்களோட கான்செப்டை கிளாரிட்டி பண்ணுறதுக்காண்டியும் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியும் நீங்கள் பண்ணுறது ப்ராக்டிஸ். இது மாக் டெஸ்ட்னால் டைம் வச்சு நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி பார்த்தா ரியலாக ஒரு எக்ஸாமில் போய் உட்காந்து எழுதி பார்த்தா எப்படி இருக்குமோ அதே சினாரியோவை போட்டு நீங்கள் எழுதி பார்க்குறது மாக் டெஸ்ட். ஓகேங்களா? ஜாஸ்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். அதை வச்சு நீங்கள் மாக் டெஸ்ட் ஒன்றா கொடுக்க ஆரம்பிங்க. அதை அனலைஸ் பண்ணுங்கள். அதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன இருக்குது, நம்ம எந்த ஏரியா வீக்கு, எந்த ஏரியா ஸ்ட்ராங்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அங்கே போய் ஒரிஜினலாக எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் ஒரு 5-10 எக்ஸாம் எழுதி ரொம்ப ஃபெமிலியரைஸ் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாம் ஃபியர் சுத்தமாக இருக்காது. நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ ப்ராக்டிஸ் அண்ட் அதை பேஸ் பண்ணி மெனி நம்பர் ஆஃப் மாக் டெஸ்ட் எடுங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்து அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்னன்றதையும் நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் அந்த மாக் டெஸ்ட் கொடுக்கும்போதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஒரு வரைமுறை இருக்குங்க. எப்பயுமே நீங்களாக ஒரு சம் எடுத்து போடுறதோ இல்லை நீங்களாக ஓகே இது வந்து மேட்டில் கேட்டிருக்காங்க, இது வந்து கேட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஸோ எனக்கும் இந்த போர்ஷன் இருக்குது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை நவுன்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் இல்லை எரர் ஸ்பாட்டிங் இருக்குதுன்னு நினச்சி போடாதீங்க. நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன அதை பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதை மார்க் போடுங்க. இந்த டிஃபிகல்ட்டி லெவல் இதை தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னென்னா எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பரை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அதர் எக்ஸாம்ஸை இதெல்லாம் முடிச்சிட்டேன் ஆனால் எனக்கு இன்னமும் ட்ரை பண்ணி பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹையர் வெர்ஷனுக்கு போகலாம். ஏன்னா லோவர் வெர்ஷனுக்கு போகிறதுன்றது மீனிங்லெஸ். என்ன கொஷின் பேப்பர் கிடைச்சாலும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ நான் SBI POக்கு படிக்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் SBI POவோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து போட்டு பார்க்கணும். ஏன்னா அதோட டிஃபிகல்ட்டி லெவல் என்ன, அது போர்ஷன் வந்து சிமிலராக இருக்குங்க. ஆனால் உங்கள் ஜாப் நேச்சர் என்ன மாதிரி கேண்டிடேட்டை டிமாண்ட் பண்ணுதோ அது மாதிரியான கொஷின் பேட்டர்னும் அதில் உங்களுக்கு என்ன திங்கிங் தேவைப்படுதோ அந்த மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி கொஷின்ஸும் தான் உங்களோட இந்த எக்ஸாமில் இருக்கும். நீங்கள் இதை விட டஃபராக போட போகிறேன்னு ஒரு கேட் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் எடுத்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கண்டிப்பாக இதை விட டஃபராக இருக்கும். கான்செப்ட் எல்லாம் சேம் தான், நீங்கள் எப்படி அப்ளை பண்ண போகிறீங்கன்றது தான் வித்தியாசப்படும். அங்கே உங்களுக்கு ரிசர்ச் நாலேஜ் தேவைப்படும். ஸோ நீங்கள் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப யோசிச்சு ரொம்ப அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி தான் அந்த MBA இருக்க போகுது. ஸோ அது ரிலேட்டடாக தான் உங்கள் எக்ஸாமோட டைப்புமே இருக்கும், உங்கள் எக்ஸாமோட கொஷின் பேப்பருமே இருக்கும். ஸோ நீங்கள் IBPS POனா அதோட டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதோட தான் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பதிலாக நீங்கள் RRB கிளர்க்கோடதையோ அதாவது அதை விட கம்மியான ஸ்டாண்டர்ட் இருக்கிறதையோ இல்லை SBI POக்கான அதை விட அதிகமான ஸ்டாண்டர்ட் இருக்கிறதையோ எடுத்தோடனே போட்டு பார்க்க வேணாம். ஸோ எடுத்தோடனே நீங்கள் IBPS PO முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து SBI POக்கு நீங்கள் எலிவேட் ஆகலாம். அந்த கொஷின் பேப்பர் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து கிளரிக்கலில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கொஷின் பேப்பர் போடலாம். ஸோ இதெல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது, அதாவது ஒரே ஒரு பேங்க் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கிறது. இதெல்லாம் முடிச்சிட்டோம், இதெல்லாம் நான் ஃபெமிலியரைஸ் ஆகிட்டேன், இதெல்லாம் நான் என்ன போட்டாலும் எனக்கு அந்த ஸ்பீடு வந்துடுது, நான் வந்து எல்லாமே பக்காவாக பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து இன்சூரன்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்து போடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்களோ அந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பரையும் அந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டிலையும் ட்ரெயின் ஆகுங்க. அதுதான் நீட் ஆஃப் த ஹவர், அதுதான் ரொம்ப அவசியங்க. ஸ்டே மோட்டிவேட்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.